உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம், பாசுரம் 11 இன்றைக்கு. அந்த பாசுரத்தோட சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஹெச்ஆர் குவாலிட்டிஸாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற அந்த குணங்களை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஏற்கனவே பாடுறாங்க. அது என்ன அப்படின்னா, டீம் லீடர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். டீம் மெம்பரோட குணங்களை சொல்லி அவர்களை மோட்டிவேட் செய்கிறது, கவுண்டிங் தேர் மெரிட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். டீம் மெம்பரோட திறமைகள், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள்ட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட், இதையெல்லாம் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். நீ பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவா? இஃப் நாட் யூ ஹூ எல்ஸ் கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி டீம் லீடர்ஸ் கேட்குறாங்கல்ல, அதைத்தான் ஆண்டாள் இந்த 11வது பாசுரத்தில் சொல்கிறாங்க. அதை தவிர ஒவ்வொருத்தருக்குமான பின்புலம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தனி ஆளுமை, தனி இண்டிவிஜுவல்ங்கிறத தாண்டி அந்த தனி இண்டிவிஜுவல் எப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறத கவுண்ட் பண்ணால் அவங்கள்ட்டேருந்து என்ன திறமையை நம்ம எதிர்பார்க்கலாம், அந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து சேரும். அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் செய்கிறா. அந்த பெண் பிள்ளாய் அவள் பிறந்திருக்கின்ற சூழல் எப்படி, உன்னோட வீட்டில் இருக்கிறவங்க, உன்னோட குடும்பம் இப்படிப்பட்டது தெரியுமா? நீ அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து பிறந்துட்டு இந்த மாதிரி சாதனை செய்யாமல் உட்கார்ந்துருக்கியே, தூங்கிட்டு இருக்கியே என்று ஆண்டாள் கேட்கிறாள். எப்படி செல்லமா அவ சொல்றா பாருங்க. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்று கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிற அந்த கறவை இனங்கள், பசுமாடுகள், எருமை மாடுகள் எல்லாமே எப்படியா தன்னோட குழந்தை, தன்னோட கன்றை பற்றி நினைச்சாலே அவங்க மடியில் பால் சுரந்துடுமா. அவ்வளவு தூரம் செழுமையாக தாய்மை கனிவோடு அந்த கறவை இனங்கள் இருக்கின்றன. அதனால் என்ன ஆகுது, அந்த வீடு முழுக்க பால் சுரந்து தன்னுடைய கன்றுகளை நினைத்து பால் சுரக்கின்ற, தானாகவே பால் சுரக்கின்ற அந்த கறவை இனங்கள் நிறைந்திருக்கின்ற செல்வ செழிப்புள்ள அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண்ணே. எவ்வளோ நீளமாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போல்லாம் சிவி எழுதுங்க அப்படின்னா எப்படிப்பட்ட குடும்பம், நான் என்ன மாதிரியான பிறப்பில் இருந்தேன், என்ன மாதிரியான வளர்ப்பில் இருந்தேன், அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் ஆண்டாள் சொல்லித்தரா. உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க மனுஷங்களை தவிர அங்கே இருக்கிற அந்த விலங்குகள், அந்த கறவை இனங்கள் கூட கருணையோடு இருக்கின்றன, தன்னுடைய கன்றை நினைத்தவுடன் பால் சுரக்கின்ற அந்த முலையோடு இருக்கின்றன என்றால் நீயும் அப்படிப்பட்ட கருணை உள்ளத்தோடு இருக்கிறாயே என்று ஆரம்பிக்கிறார். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோட பெற்றோர்கள் குற்றமே இல்லாதவர்கள்ன்ற அந்த பெருமிதம் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும்ல, அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். உன்னோட பெற்றோர்கள் எந்த விதமான மாசு மருவும் இல்லாத பெற்றோர்களாக இருந்து உனக்கான மிகச்சிறப்பான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் பிறந்த பொற்கொடியே. என்னென்ன வார்த்தைகளை அள்ளி கொற்ற ஆண்டாள்ங்கிறத நம்ம வியக்க வேண்டியது. ஏன்னா ஒரு தலைவி, ஒரு குழுவின் தலைவி என்பவள் எல்லாரையும் தட்டி கொடுத்து அவர்களிடம் இருக்கின்ற சிறப்புகளை வெளியே கொண்டு வரணும் என்கின்ற அந்த ஹெச்ஆர் குவாலிஃபிகேஷனுக்கு மிக பொருத்தமானவளாக ஆண்டாள் இருக்கிறார். நான் உயர்ந்தவள், என்னை பற்றி நான் பாடிக்கொள்வேன் என்று ஆண்டாள் பாடவில்லை. திருப்பாவை முழுக்க தன்னுடைய தோழிமாரை அவள் எப்படியெல்லாம் விதந்தோத்துகிறாள், கொண்டாடுகிறாள், பெருமைப்படுத்துகிறாள். அவர்களிடம் இருக்கின்ற சிறப்புகளை அள்ளி 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 எல்லா பாசுரங்களிலும் கொட்டி கொடுக்கிறாள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியுது. ஏனென்றால் இது தலைவர் அல்லது தலைவியின் மிகச்சிறந்த பண்பு. இப்படித்தான் தன்னிடம் இருக்கின்றவர்களுக்கு பெருமை கொடுத்து அந்த இலக்கை நோக்கி வெல்ல வைக்க வேண்டும் என்கின்ற அந்த புதிய பாடத்தை ஆண்டாள் பாசுரம் நமக்கு தருது. புற்றர வல்குல் புனமையிலே போதராய். புற்றர வல்குல் புனமையிலே, ரெண்டு ஆப்போசிட். புற்றர வல்குல் அப்படின்னா புற்றில் இருக்கின்ற அந்த விஷப்பாம்பு, அதாகவும் சொல்கிறாள். புனமயிலே அப்படின்னா தோகை எடுத்து, வண்ண தோகை எடுத்து ஆடி கழிக்கின்ற அந்த மயில், ரெண்டுமாவும் நீ இருக்கியே அப்படிங்கிறா. எப்படி பாருங்க, இதுதான் சாதனையாளர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குணம்.
சாதனையாளர்கள் எல்லாரும் மற்றவர்களிடம் அன்பாக இருப்பார்களே தவிர தன்னுடைய கொள்கை, தன்னுடைய கருத்தியல், தன்னுடைய இலக்கு, அதற்கான உழைப்பு என்று வரும்போது அந்த பாம்பின் உறுதியோடு இருப்பார்கள். அதைத்தான் நாம் உணர வேண்டும். அந்த புற்றற வல்குல் கூடவே புனமயில், ரெண்டுமாக ஆப்போசிட் போல்ஸாக நெருப்பாகவும் இருப்பார்கள், பனித்துளியாகவும் இருப்பார்கள், மூங்கிலை போலவும் இருப்பார்கள், நாணலை போலவும் இருப்பார்கள். அப்படித்தான் இந்த பெண்ணும் இருக்கிறாள் என்கின்ற அந்த படத்தை, அந்த சித்திரத்தை, அந்த வார்த்தை விளையாட்டை நமக்கு ஆண்டாள் சொல்லித் தருகிறார். எப்படி ஒரு பொண்ணு பாம்பாவும் இருக்க முடியும், மயிலாவும் இருக்க முடியும்னா எல்லா பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்கின்ற அந்த மனோதத்துவ பாடத்தை ஆண்டாள் சொல்லித் தருகிறாள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நட்புகள், தன்னுடைய இலக்கு, தன்னுடைய பெருமை, தன்னுடைய மேன்மை என்று வரும்போது அவர்கள் வண்ண மயிலாக இருப்பார்கள். ஆனால் தன்னிடம் தீங்காக ஒரு செயல் நடக்கிறது என்றால் அவர்கள் பாம்பாக கொத்தவும் தயாராக இருப்பார்கள் என்கின்ற அந்த மனோ தத்துவ விளக்கத்தை ஆண்டாள் இந்த ஒற்றை வரியில சொல்லித்தரார். சரி, இப்படி ரெண்டுமாகவும் இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் ஆண்டாள் வேற என்ன சொல்றா பாருங்க. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. சுற்றத்து தோழிமார்னா உன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து உன் வீட்டு வாசல்ல நின்று முகில்வண்ணன் பேர் பாடுறா அப்படின்னா எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் அந்த மைண்ட் செட் வந்தாச்சு. இதுதான் நம்மளோட இலக்கு, இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட், இதுதான் நம்மளோட கோல் என்கின்ற அந்த மைண்ட் செட் உருவாயாச்சு. ஏன்னா ஒத்த மனநிலை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு குழு என்கின்ற நிலையில் எல்லாரும் ஒரு சேர ஒரே மாதிரியான மனநிலையில் உழைத்தால்தான் அந்த தேர் நகரும். அப்படின்னா இந்த தோழிமாரெல்லாம் வந்து முற்றத்தில் நின்று முகில்வண்ணன் பேர் பாடன, இதுதான் எங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு உணர்ந்து அந்த மைண்ட் செட் தெளிவாகி வந்து நின்றுட்டாங்க. ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறா. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். சிற்றாதே பேசாதேனா இதை பற்றி கேட்காம, இதை கண்ணு முழிச்சு பார்க்காம தூங்கிட்டு இருக்கியே செல்வ பெண்டாட்டி நீ என்றால், பெண்டாட்டி என்றால் மிக அழகான மகளே, மிக அழகான பெண்ணே என்ற அர்த்தம். பெண்டாட்டின்னா இப்போ தமிழில் வழுவி மனைவி என்ற வார்த்தையாக பயன்படுத்துகிறோம் இல்லையா, அப்படி இல்லை, பெண் ஆளுமை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட சிறந்த பெண் ஆளுமையாக இருக்கக்கூடிய நீ எல்லாரும் ஒரே மைண்ட் செட்டில் வந்து நிற்கிறோம், அதை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னா முதல் அடியை எடுத்து வை, டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று ஆண்டாள் சொல்லி தருகிறாள். அந்த தோழி இன்னமும் உறங்குகிறாள். அவளுக்கு இவ்வளோ விஷயத்தை சொல்லி 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 மனசில் உருவேற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. இதை செய்ய, இது ரொம்ப நல்லது, உனக்கு நல்லது, இதனால் உனக்கு இந்த சிறப்பெல்லாம் வரும், உனக்கு இதனால் பெருமைகள்லாம் வரும் என்று மீண்டும் மீண்டும் அந்த தோழியிடம் உருவேற்றுகிறாள் ஆண்டாள் என்றால் அதைத்தான் இப்போதுள்ள CEO என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயல் தலைவர்கள் செய்கின்ற வேலையை நம்முடைய ஆண்டாள் அந்த நூற்றாண்டிலேயே தன்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு செய்தா என்பதற்கான அத்தாட்சி தான் இந்த பாசுரம். இந்த ஒரு பாசுரம் மட்டும் இல்லை, திருப்பாவை முழுக்க சிஇஓவாகத்தான் ஆண்டாள் இருக்கிறாள். தன்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு அவள் எப்படியான ஒரு உந்துதலை, சுய முன்னேற்றம் என்று சொல்வோம் இல்லையா இப்பெல்லாம், அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்கு பதிலாக மோட்டிவேஷ்னல் பொயட்ரியாக திருப்பாவையை கொடுத்திருக்கிறாள். அந்த மோட்டிவேஷன் ஆண்டாளின் தோழிகளுக்கு மட்டுமா, நமக்கும் தானே. அதனாலே எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று ஆண்டாள் கேட்கிறாள். விழித்தெழுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.